குட் மார்னிங் நண்பர்கள். ரிசர்ச் மெத்தடாலஜி பொலிட்டிக்கல் சயின்ஸ் 1992 உலக பொருளாதாரத்தோட சேர்த்து எல்பிஜி லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் செய்தால் மட்டுமே இந்தியாவோட பொருளாதாரம் தப்பிக்கும் என்ற சூழ்நிலை வந்தது. 92 இந்தியா அதை ஏற்றுக்கிடுச்சு. 92க்கு பிறகு யூபிஎஸ்சி வேலையில் சேருவதோ டிஎன்பிசி வேலையில் சேருவதோ 92க்கு முன்னால் இருந்த வாழ்வாதாரத்திற்கு உறுதி கிடையாது என்பதை இந்த இடத்துல பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். 1992 இந்தியாவும் இந்தியாவுக்குள் இருக்கிற தமிழ்நாடும் லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷனை நம்பி இருப்பதால் சாஃப்ட்வேர் லைன் அல்லது அயல்நாடுகளுக்கு போன குழந்தைகள் தப்பித்து விட்டார்கள். முதல் தலைமுறை பட்டதாரிகள் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியில் பிஎஃப் இஎஸ்ஐ கூட இல்லாமல் தான் வாழ முடியும். அதனால் 92க்கு பிறகான லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் பொருளாதாரத்தை இந்தியா ஏற்றுக்கொண்ட பிறகு நான் போன பதிவில் சொன்ன மாதிரி கார்ப்பரேட் செக்டார், உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டுகள் தன்னுடைய லாபத்தில் 3.5% கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக கொடுப்பதை வைத்து தான் இந்தியாவின் மத்திய அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்திய மத்திய அரசுக்கு கீழ் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. யூபிஎஸ்சி டிஎன்பிசியில் வேலை பார்ப்பதை விட ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்கும்போது அவர்களுக்கு யூபிஎஸ்சி டிஎன்பிசியில் வேலை பார்ப்பவர்களை விட 92க்கு முன்னாடி கவர்மெண்ட் காலனா காசுனாலும் கவர்மெண்ட் வேலைன்னு பாதுகாப்பு இருந்துச்சு, பென்ஷன் காசு இருந்துச்சு. 92க்கு பிறகு யூபிஎஸ்சி டிஎன்பிசியில் அந்த வாய்ப்பு இல்லை என்பதால் 92க்கு பிறகு அறிவார்ந்த தலைமுறை கார்ப்பரேட் கம்பெனிகளில் வாழ்வாதாரமும் லைவ்லிகுட் லக்ஸரியஸ் லைஃபான பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் என்பதை பகிர்வு செய்கிறேன். அடுத்த தொடர்ச்சியாக இந்தியாவின் தமிழ்நாட்டில் அடுத்த இளம் தலைமுறையின் நலனுக்கான இந்த பொதுநல பகிர்வை பகிர்ந்து கொள்கிறேன். ஃபீல் இஸ் தட்ஸ் ஹெல்த், கோ அட் அண்ட் ரூல் யுவர் ஓனர். தேங்க்யூ.